பத்திரிகை நண்பர்களே, முதல்கண் அனைவருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 415 பயனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சி. எல்லா விஷயமே அரசாங்கம் பண்ணுமான்னா முடியாது. மத்திய சர்க்காரில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு, மாநில சர்க்கார்லயும் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு, பேங்க் இருக்கு. எல்லாரும் தங்களுடைய லாப பணத்திலிருந்து ஒரு சதவீதத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல அந்த செய்முறை தான் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன். அந்த பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் மூலமாக இன்னைக்கு அண்ணன் நாராயணன் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். பாராட்டத்தக்க விஷயம். இன்னைக்கு முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க, யார் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு நல்லது செய்தால் அவர்களை கண்டிப்பாக வரவேற்போம் பாராட்டுவோம்னு சொல்லியிருக்கோம். அவரோடு நானும் சேர்ந்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வேலூர் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மிகப்படுத்தாமல் 5000க்கு உட்பட்ட ஒரு மனுக்கள் இருக்கு. அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அண்ணன் நாராயணன் அவர்களிடம் அனுப்பினால் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவருக்கு ஒரு நல்ல பாராட்டையும் வச்சு அத்தனை மனுக்களுமே அவர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மக்களால் ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள் சமுதாயத்தில் எப்படி முன்னேறி இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் எப்படி கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளின்னு ஒரு பெயரை வச்சு கொடுத்தாரோ, ஒரு துறையை உருவாக்கி கொடுத்தாரோ, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் 110 விதியின் கீழே எழுந்து நின்று ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை கொடுத்தார். அவர் பேசும்போது சொன்னார், மாற்றுத்திறனாளிகளுக்கு நகரப்புறம் மற்றும் ஊரக அமைப்புகளில் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமனமாக உறுப்பினராக சேர்ப்பதற்கு ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணார். சிம்பிளா சொல்லணும்னா, நாங்களாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள், நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா தேர்தலில் போட்டியிடணும்னா சேர்மனுக்கோ கவுன்சிலருக்கோ அல்லது பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கோ பஞ்சாயத்து மெம்பருக்கு போட்டியிடணும்னா நாங்களாம் மனுக்கள் தாக்கல் பண்ணி மக்களிடம் நேரில் போய் நின்று வாக்குகளை பெற்று அதுக்கப்புறம் தான் அங்கே பதவிக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனால் நம்ம முதலமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மசோதா என்னன்னா, மாற்றுத்திறனாளி யாரா இருந்தாலும் மனுக்களை கொண்டு கொடுத்து, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கேன், என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நான் செய்ய விரும்புகிறேன், ஆகையால் என்னை ஒரு பதவி கொடுத்து அங்கீகரிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னா உடனடியாக அவரை அழைத்து யார் சரியான நபர் என்று தீர்மானம் செய்து அவருக்கு நேரடியாக பதவி கொடுக்கக்கூடிய அற்புதமான தீர்மானம் தான் இது. இந்த மாதிரி தீர்மானத்தை இந்தியாவில் யாருமே பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 13,988 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி கிடைக்க போகுது இந்த மசோதானால. அது ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டுமல்ல, இந்த மாற்றுத்திறனாளி துறைக்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்க பணம் எவ்வளவு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் 667 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் எழுந்தாரு, நின்னார், உடனடியாக சொன்னார் இந்த பணம் பத்தாது. கேட்ட உடனே கிட்டத்தட்ட 667 கோடியா இருந்த பணத்தை 1432 கோடியாக உயர்த்தி கொடுத்த பெரிய மகனார் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலுமே மாற்றுத்திறனாளி துறை அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் மனுக்கள் வருதோ அத்தனையுமே எடுத்துக்கொண்டு இவங்களுக்கு அதிகமான திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அப்போ கிடைக்கவே இல்லை. அந்த வீல் சேர்லாம் மோட்டரைஸ்ட் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வீல் சேர்லாம் கிடைக்கவே இல்லை. உடனடியாக இந்த அம்மா எங்கெங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 100கணக்கான வீல் சேர்களை ஒரே நாளில் இதே இடத்துல இருந்து கொடுத்தாங்க நம்ம ஆட்சியாளர் அவர்கள். ஆகையால் அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கொண்டதை போல
நான் நாராயணன் அவர்களுக்கு, திருப்பதி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மீண்டும் எங்கள் மாவட்டத்துக்கு அதிகமான கருவிகளையும் உபகரணங்களையும் வழங்க வேண்டும். உங்களோடு நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்முனையில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் நீங்கள் இருவரும் கை கோர்த்து கண்டிப்பாக இந்த அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.